வில்லை நாட்டுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்னும் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டுக்கு சென்று, இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அரசியல் புகலிடம் கோரிய ஒருவர் தான் முறையீடு செய்திருக்கின்றார் என்ற விடயம் இருக்கின்றது. தற்போது உங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது. கௌரவ சனாதிபதி அவர்களே, அவருக்கு அழைப்பு விடுக்க முடியும், நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சியம் அளிக்க முடியும், வாக்குமூலம் பெற முடியும். தேவை ஏற்படும் பட்சத்தில் அந்த பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் கொண்டு செல்வதை போல நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்ல முடியும். இவர் அரசியல் ரீதியாக புகலிடம் பெற்றிருப்பார். ஆனால் நீங்கள் இன்னும் அவர் அரசியல் புகலிடம் பெற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய செயற்பாட்டின் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தொடர்ந்தும் அப்படி தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் அவருக்கு அந்த அரசியல் புகலிடம் பெற்று அந்த நாட்டில் இருக்க தேவையில்லை. அவருக்கு இங்கு வந்து இந்த விடயத்தை முன்வைக்க முடியும். இந்த விடயம் தொடர்பாக அன்சாட்டில் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுயுங்கள். புரிதலுடன் பொய் கூறுகின்ற ஒரு சம்பிரதாயத்தை சில கட்சிகள் கடைபிடிக்கின்றன. அந்த சில அரசியல் கட்சிகளுக்கு அவ்வாறு இருக்கும் பொழுது யாரேதும் ஒரு நபர் குறிப்பிடுகின்ற கூற்றை இன்னொருடைய நபருடைய அவருடைய அந்த வாழ்க்கைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. கௌரவ நிதி அமைச்சர் அவர்களை விசாரணை நடத்துங்கள். நீங்களும் ஒரு சட்டத்தரணி. இந்த அவதூறு நாமல் ராஜபக்ச மீது விடுக்கப்படவில்லை. இலங்கை சட்ட கல்லூரிக்கு, சட்டத்துறைக்கு, சட்ட கட்டமைப்புக்கு ஒரு காலப்பகுதியில் இந்த பாராளுமன்ற 225 பேரும் திருடர்கள் என்று சொன்னார்கள். இப்போது பாராளுமன்றத்தில் 225 பேரும் கல்வி தகைமைகள் நிரூபிக்க வேண்டும் என்று இந்த சிஐடிக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். 225 பேரை இப்போது வேறு திசையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. பாராளுமன்றத்திலே நாங்கள் எங்கள் உறுப்பினர்களுடைய சிறப்புரிமைகள் பற்றி பேசுகின்றோம். இந்த சிறப்புரிமைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு புரிதலுடன் பொய் கூறுவதை நீக்குவது பற்றி யாரும் பேசுவதில்லை. நாங்கள் புரிதலுடன் பொய் கூறுவதை இந்த சிறப்பு உரிமையிலிருந்து நீக்க வேண்டும். அன்றேல் நாங்கள் பொறுப்பான பிரஜைகளாக செயற்பட வேண்டும். ஆகவே நான் வாஞ்சியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை. இந்த விடயத்தை நீங்கள் அன்சாட்டிலிருந்து நீக்க வேண்டும். கௌரவ வசந்த சமரசிங்கம், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் பரீட்சை எழுதியமை தொடர்பாக எனக்கு கிடைத்த தகவல்கள் என்னிடம் இருக்கின்றன. நான் எழுத்து மூலமாக எனக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன, வீடியோ அனுப்பப்பட்டிருக்கின்றது. அவர் இலங்கைக்கு வருவதாகவும் சொல்லி இருக்கின்றார். விசாரணை தொடர்பாக நான் தெளிவாக சொன்ன விளக்கம் அளித்த பின்னர் நீங்கள் விளக்கம் அளிக்கலாம். ஆகவே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 2010ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி இறுதி பரீட்சையை எழுத போது அவரை அதிபர் வெற்றிலை கொடுத்து அவரை வரவேற்று ஒரு தனி அறையிலே அவர் அமர வைத்து அவரை பரீட்சை எழுத வைத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். பரீட்சை எவ்வாறு எழுதப்பட்டது என்பது பற்றி எல்லோருக்கும் தெரியும். அதை நீங்கள் சட்டக்கல்லூரியில் கணனி அறையிலே தனியாக பரீட்சை எழுதினீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி உங்களுக்கு மற்றும் அந்த வசதியை செய்து கொடுக்க முடியும்? அந்த ஆண்டில் அந்த இறுதி பரீட்சை எழுதிய நபர் தான் துஷார ஜெயரத்ன என்பவர். அவர்தான் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். அவர் நேற்றும் என்னிடம் பேசினார். ஆகவே இது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்குமாறு விசாரணை நடத்தி அவர் முறைப்பாடு செய்த பல முறைப்பாடுகள் இருக்கின்றன. அந்த முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் நடத்தப்படும். ஆகவே நீங்கள் எவ்வாறு சட்ட கல்லூரி பரீட்சை எழுதினீர்கள் என்பதை நீங்கள் போய் சொல்லலாம். பேராசிரியர் ஒருவர் முறைப்பாடு செய்தார் என்பது பற்றி நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள். நீங்கள் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் பட்ட பின்படைப்பு கற்கை பெறுவதற்கு விண்ணப்பத்த பின்னர் அதை நிராகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட அதில் இருவர் இருந்தார். அதில் உணர்ந்து விட்டார் ரன்புர சிங் அவர்கள். மற்றையவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். நீங்கள் அல்ல, துணைவேந்தர் தான் அந்த பேராசிரியருக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். நீங்கள் அன்சாட்டை எடுத்து பாருங்கள். ஆகவே அது மாத்திரமல்ல, இந்த செயற்பாடு மிகவும் ஒரு ஜனரஞ்சகமான செயற்பாடு. இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தில் பல தடவை பேசப்பட்டிருக்கின்றது. இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கின்றோம். அந்த புகார் அளித்தவர்கள் சாட்சியம் அளிப்பார்கள். நீங்களும் போய் சாட்சியம் அளிக்கலாம். கௌரவ நாமல் ராஜபக்ஷ அவர்கள், தேசிய அறையிலே பரீட்சை எழுதுகிறேன் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் நிரூபித்தால் நான் பாராளுமன்றத்தில் இருந்து நான் உறுப்பினர் இருந்து ராஜினாமா செய்வேன். இல்லையே நீங்கள் MP பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். நான் தனி அறையிலே ஏசி அறையிலே இருந்து நான் கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2010ஆம் ஆண்டு இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும். இவர்
தனியில் இல்லை என்றால் இவருக்கு அந்த பரீட்சை தாளை எழுதியவரும் அங்கு இருப்பார் என்று நினைக்கின்றேன். இவர் 99 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். 99 புள்ளிகளை இவர் எவ்வாறு பெற்றார்? நீங்கள் இவருக்கு நான் சொன்னேன், நான் தனியில் பரீட்சை எழுதினேன் என்று இவர் நிரூபித்தால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து ராஜினாமா செய்வேன். இல்லை என்றால் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதே நேரம் அவர் குறிப்பிட்டார், அவர் இன்றுதான் சொல்கின்றார், நான் தனியில் இருக்கவில்லை என்று. நல்லது, தனியில் இல்லை என்று சொல்கின்றார். அவர் பரீட்சையில் எழுதிய மற்றவர் யார் என்பதை அவர் குறிப்பிட வேண்டும். அவர் பரீட்சை எழுதிய இடத்திலே இருந்த மற்றவர் யார் என்பதை அவர் குறிப்பிட வேண்டும். கௌரவ நாமல் ராஜபக்ஷ அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கப் போவதாக சொல்லிவிட்டு வந்தார்கள். இருந்த கலாச்சாரத்தை விட மோசமான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நிதி அமைச்சர் இங்கு இருக்கின்றார். நீங்கள் என்னை விமர்சிக்கவில்லை, நான் அந்த பரீட்சை தாளை தயாரிக்கவில்லை, என்னுடைய தந்தை தயாரிக்கவில்லை. அது சட்ட கல்லூரிக்கு தான் இவர்கள் குற்றச்சாட்டை விடுக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து சட்ட கல்லூரி இது பற்றி விசாரணை நடத்தி நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும். அதே நேரம் இவர் இந்த பட்ட படிப்பு பற்றி சொன்னார். நான் இந்தியாவில் கற்றதாக சொன்னார். அதிமேதகு சனாதிபதி நான் என்னுடைய பட்டம் இங்கிலாந்து சிட்டி பல்கலைக்கழகத்தில் பெற்ற பட்டம். பாராளுமன்றத்தில் நான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு எழுதி அதை நிரூபித்துக் கொள்ள முடியும். அப்போது அந்த பிரச்சனை நீங்கிவிடும். பாராளுமன்ற சிறப்புரிமைக்கு பின்னால் இருந்து கொண்டு புரிதலுடன் பொய் கூறுகின்ற இந்த கலாச்சாரத்தை இப்போதாவது நீங்கள் மாற்ற வேண்டும். அச்சுறுத்தல் விடுத்தப்பட்டதாக சொன்னாலும், அழுத்தம் பிரயோகப்பட்டதாக சொன்னாலும் நீங்கள் விசாரணை நடத்துங்கள். நாங்கள் சொல்கின்றோம் தானே, மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. நாமல் ராஜபக்ச முன்னால் நாங்கள் கலாநிதி என்று போட்டுக்கொள்ளவில்லை, நீங்கள் இந்த மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு, மக்களுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு இந்த விடயங்களை தொங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த விடயங்கள் தொடர்பாக அதிமேதகு சனாதிபதி அவர்களை விசாரணை நடத்தி அந்த விசாரணையின் நீதி நியாயத்தை நிரூபித்து நீங்கள் இந்த சபைக்கு அது பற்றி நீங்கள் அறிவியுங்கள். 11 ஆண்டுகளாக இது ஒரு அரசியல் விடயமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் இதே குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைத்தீர்கள். ஊழலுக்கு எதிரான அந்த முன்னணியின் தவிசாளரும் இங்கு இருக்கின்றார். இன்றும் அதே விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது சட்ட கல்லூரிக்கும் ஒரு நல்லதல்ல, இந்த ஒட்டுமொத்த கல்வித்துறைக்கும் இது நல்லதல்ல, பாராளுமன்றத்துக்கும் நல்லதல்ல. ஆகவே இது அன்சாட்டில் இருந்து நீங்கள் நீக்க வேண்டும். கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்